ஹாய் நான் அதித்தி. தமிழ்ல வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதாவது இந்த வயசுக்காரங்க இந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் வந்து வரையறுக்கப்பட்டு வச்சிருந்திருக்கு. ஆனா நான் இப்ப இந்த வீடியோல சொல்ல போற 3 புத்தகங்கள் வந்து யார் வேணாலும் படிக்கலாம். நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து 3 புத்தகங்களோட டைம் ஃப்ரேம்ஸும் கொடுத்துட்றேன். நீங்க வேணா அதையும் அப்படியும் செக் பண்ணிக்கலாம் நீங்க. இந்த 3 புத்தகங்களும் எப்படின்னா, நீங்க ஒரு 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு 70 வயசு தாத்தாவா இருந்தாலும் சரி, எப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலும் அதோடைய கன்டென்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எப்ப படிச்சு பார்த்தீங்கனாலும், உங்களால அந்த புக்க எடுத்தீங்கன்னா முடிக்காம வைக்க முடியாது. அப்படி இருக்கும். ஸோ புத்தகங்களுக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லப் போற புத்தகம் வந்து அரேபியன் நைட்ஸ் அல்லது 1001 இரவுகள் அப்படின்னு உண்டு. நான் வச்சிருக்கிறது வந்து தமிழ்ல இந்த வெர்ஷன் தான் வச்சிருக்கேன். பட் இது வந்து பிரிட்டி குட்டி புக்கு தான் என்கிட்ட இருக்கிறது. அதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையுமே உண்டு. இங்கிலீஷ்ல உண்டு, தமிழ்ல உண்டு, ஹிந்தியில உண்டு, எல்லா லாங்குவேஜஸ்லையுமே உண்டு. பட் ஒரிஜினல் வெர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ பெருசா இருக்கும் புக்கு. ப்ராப்பரா பைண்ட் பண்ணி வச்சு இதே கதைகள் தான் இருக்கும். ஆனா அந்த ஒரிஜினல் வெர்ஷன்ல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடிஷ்னலா ஆட் பண்ணப்பட்டிருக்கும். பட் எனக்கு கிடைச்சது வந்து இந்த வெர்ஷன் தான். ஸோ நான் இதுதான் வச்சிருக்கேன். அண்ட் நான் தமிழா தான் வாங்கினேன். 1001 இரவுகள் அப்படிங்கிறது என்ன கதை அப்படின்னா, ஒரு நாட்டுல வந்து ஷாரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் இருந்திருக்காரு. அந்த மன்னருக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காரு. அவருடைய ஒய்ஃப் வந்து அவரை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. சீட் பண்ணிட்டாங்க அவர் மேல. ஸோ அவங்க அண்ணனுக்கு வந்து பெண்கள் மேல பயங்கரமான ஒரு வெறுப்பு வந்திருக்கு. ஒரு கட்டத்துல வந்து ஷாரியார் வந்து அவங்க அண்ணனை பார்க்க போறப்ப அவங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, இப்படி ஏமாந்துட்டேன் நானு அப்படின்னு சொல்றப்ப ஷாரியாருக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை இவரோட ஒய்ஃப் அப்படி இருக்காங்கன்னா என் ஒய்ஃப் அப்படித்தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இவர் சந்தேகத்தை வந்து உறுதிப்படுத்துற மாதிரியே இவர் ஒய்ஃபும் இவர் மேல சீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஷாரியார் மன்னர் வந்து பயங்கரமா வேற ஒரு மோடுக்கு போயிட்டு, இந்த நாட்டில் வந்து பெண்கள் வந்து இப்படித்தான் இருக்காங்க அப்படின்னா நான் வந்து எல்லா பெண்களுக்கும் தண்டனை கொடுப்பேன், ஆல் விமன் ஆர் த சேம் ப்ரோ அப்படின்னு ஒரு ஹேஷ்டேகை போட்டுட்டு அவர் வந்து என்ன முடிவில் இறங்கிட்டார் அப்படின்னா, அவர் தன்னோட மனைவியை கொன்னுட்டாரு. கொன்னதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு வீதம் கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணை கொண்டாடுறாரு. இதுதான் அவருடைய திட்டம். ஏன்னா அவர் வந்து பெண்களுக்கெல்லாம் நான் தக்க பாடம் புகட்ட போறேன், பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி கொள்றாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே நாட்டுல மக்கள்லாம் வந்து என்ன இந்த மன்னர் லூசிஸ் ஆயிட்டாரா, ஏன் இப்படி பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாதி இளம் பெண்களோட அப்பா அம்மா குடும்பத்தோட வந்து ஊரை காலி பண்ணி போறாங்க, நாட்டை காலி பண்ணி போறாங்க. இன்னும் சிலர் வந்து ராவோட ராவெல்லாம் போயிடுறாங்க. ஏன்னா மன்னர் வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்குறப்ப கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியாது. அதே மாதிரி பெத்த பொண்ணை வந்து சாவு கொடுத்துட்டு உட்காந்துருக்கவும் முடியாது இல்லைங்களா. இதனால ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, நாட்டுல வந்து கன்னி பெண்களே இல்லை அப்படின்ற நிலைமை ஆயிடுது. ஸோ அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு தேடி கொடுக்கறது யாரோட வேலை அப்படின்னா ஒரு மந்திரியுடைய வேலை. ஒரு நாள் வந்து அந்த மந்திரி வந்து எவ்வளவோ தேடி பார்க்குறாரு. ஆனால் நாட்டில் ஒரு பொண்ணு கூட கிடைக்கல. என்னடா இது அப்படின்னோடனே அவர் வீட்டில் போய் உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நிலைமை இப்படி ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன செய்வேன், ராத்திரிக்குள்ளே நான் ராஜாவுக்கு ஒரு பொண்ணை கொடுத்தே தீரணும், நான் எங்கிட்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு உடனே அவருடைய பொண்ணு வர்றாங்க. அவரோட பொண்ணு பேர் வந்து ஷேர்சாதா. அந்த பொண்ணு வந்தோடனே என்ன பையன் கவலையா இருக்கீங்க அப்படின்னோடனே விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லாமா அப்படின்னோடனே அந்த பொண்ணு சொல்றான், அப்பா நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணுவீங்க ராஜாவுக்கு அப்படின்னு. அந்த மந்திரி வந்து ஒத்துக்கவே இல்லை. என்னம்மா சொல்ற நீ, இப்ப பெத்த பொண்ணு யாராவது கண்ணு முன்னாடியே சாவு கொடுப்பாங்களா, நீ சும்மா நினைக்கிற மாதிரி விளையாட்டு காரியமெல்லாம் கிடையாது, இது ரொம்ப சீரியஸான விஷயம், நீ சின்ன பொண்ணு உனக்கு புரியாது நீ போங்கிறாரு. ஆனா ஷேர்சாதா ரொம்பவே உறுதியா இருக்கா, அப்பா நீங்க இன்னைக்கு ராத்திரி என்ன கல்யாணம் பண்ணுவீங்க, நாளைக்கு காலையில் நான் நிச்சயமா சாக மாட்டேன், அதே மாதிரி நாட்டுல இதுக்கு மேல ஒரு பொண்ணு கூட சாக மாட்டாங்க, இது நான் உங்களுக்கு கொடுக்குற ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பா எவ்வளவோ மறுத்து பாக்குறாரு. ஆனா எதையுமே அந்த பொண்ணு கேட்காததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து சரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அந்த பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கா வீட்டுல. ஐயோ அக்கா எப்படி போறாளே, அக்கா என்ன ஆகுமோ அவளுக்கு அப்படின்ட்டு. இந்த பொண்ணு சொல்றேன், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளான் படி நீ என்ன பண்ணணும்னா, அதாவது நீ இன்னைக்கு ராத்திரி வந்து நீ என்கிட்ட அழுதுட்டே ஓடி வரணும். இந்த மாதிரி அதாவது அக்கா நீ ராத்திரி எனக்கு கதை சொல்லுவியே, நீ இன்னைக்கு ராத்திரி கடைசி எனக்கு ஒரே ஒரு கதை சொல்றியாக்கா, நாளைக்கு அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டேன், என்னால் கதை சொல்ல முடியாது இல்லை உன்னால அப்படின்னு நீ அழுதுட்டே வந்து கேட்கணும், அதை மட்டும் நீ பண்ண மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு இந்த பொண்ணு சொல்றான். மந்திரி போய் ராஜா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரிங்க நான் கல்யாணத்துக்கு பொண்ணு ரெடி. யாரு பொண்ணு அப்படின்னு உடனே என் பொண்ணு தான் அப்படின்னு. ராஜா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாரு. உங்களுக்கு தெரியும் தானே என்ன நடக்கும்னு அப்படின்னு. எனக்கு தெரியுங்க, என் பொண்ணு தான் சொன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்காகத்தான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கல்யாணமும் நடந்துருது. அன்னைக்கு நைட்டு பிளான் பண்ண மாதிரியே ஷேர்சாதாவோட தங்கச்சி வந்து ஓடி வந்து அழறா, இந்த மாதிரி வந்து எனக்கு கதை சொல்ல யாருமே இல்லை அப்படின்னு உடனே அதை பார்த்து வந்து ஷேர்சாதாவும் அழ ஆரம்பிச்சிடறா. ஏன் அழற அப்படின்னு உடனே, இந்த மாதிரி இன்னைக்கு அப்புறம் யார் அவளுக்கு கதை சொல்லுவா,
இதுதான் என்னுடைய ஆசை, இது கூட நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு இந்த பொண்ணு புலம்புன உடனே ராஜாவுக்கு வந்து இறக்கமாயிருது. சரி சாக போறான் நாளைக்கு காலையில், இன்னைக்கு ராத்திரி ஒரு கடைசி ஆசை நிறைவேற்றிட்டு போவோம். அவருக்கும் பெருசா தூக்கம் வரல. சரிம்மா ஒரு கதை சொல்லு அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல் நாள் ராத்திரி கதை சொல்றாளா, அடுத்த நாள் காலைல பொழுது விடியுது, விடியது வரைக்கும் கதை போய்கிட்டே இருக்கு. கதையோட ஹை பாயிண்ட்ல வச்சு அச்சுச்சோ விடிஞ்சிருச்சு, சரிங்க கதை அவ்வளவுதான், அப்புறம் எனக்கு தண்டனை கொடுக்கணும்ல, நான் சாப்பிட்றேன்ல போறேன் அப்படின்னு உடனே ராஜா வந்து இல்ல கதையோட முடிவை கேட்காம எப்படி, நீ இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு ஒரு ராத்திரி கூட நான் உன்னை விட்டு வைக்கிறேன், இன்னைக்கு ராத்திரி நீ கதையை முடிச்சிரு அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் ராத்திரி கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணு. இதே மாதிரி ஒரு ஹை பாயிண்ட்ல ஆரம்பிச்சு கதையை பாதியில முடிக்கிறான். இப்படியே இந்த கதை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. எத்தனை ராத்திரிகளுக்கு தொடருது அப்படின்னா 1001 ராத்திரிகளுக்கு தொடருது. அதுதான் இந்த 1001 இரவுகள் அப்படின்ற டைட்டில் வந்தது. அப்படிதான் இந்த 1001 இரவுகளோட கடைசியில வந்து இந்த பொண்ணு சொல்ற கதைகளின் மூலமா அந்த ராஜாவோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி, பெண்கள் எல்லாம் அப்படி கிடையாது, நீங்க பண்றது தப்பு அப்படின்னு இந்த ராஜாவுக்கு புரிய வச்சு அந்த பொண்ணு உயிரோட இருந்து அதுக்கப்புறம் நாட்டுல இருக்க எல்லா பெண்களுமே நிம்மதியா இருந்தாங்க அப்படிங்கறது அந்த கதையோட மெயின் தீம். இந்த கதை என்ன மாதிரி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஒரு மெயின் கதை, அந்த மெயின் கதைக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு கதை, அந்த கதைக்குள்ள இன்னொரு கதை, அப்படியே ஒரு எப்படி ஒரு டப்பாக்குள்ள அந்த 4-5 டப்பா ஃபிட் பண்ணி விற்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு கதை, அதுக்குள்ள இன்னொரு கதை, இப்படி கதைகளை வந்து ஒன்னா சேர்த்து பேக் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்துல படிக்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கதை என்ன படிச்சோம் அப்படிங்கறதே நமக்கு அந்த கதை போக 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 நமக்கு அதுவே லைட்டா மறக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா நம்ம படிக்கிற முதல் கதை வந்து கடைசி 1000வது கதையா தான் அந்த கதை வரப்போகுது. ஸோ நம்ம வந்து அது உள்ள பேக் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த கதையோட அழகே. உள்ள பேக் பண்ணி வச்சிருந்தாலுமே வந்து ஒரு கதையுமே டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த 1001 கதைகள்லையுமே எந்த விஷயம் அதிகமா வரும் அப்படின்னா, இந்த பேய், பூதம், பிசாசு, விலங்குகள் பேசுறது, பறவைகள் பேசுறது. மனிதர்கள் வந்து இந்த கதைகள் எல்லாம் இருப்பாங்க. ஆனா மனிதர்களுக்கு இணையான பாத்திரங்கள் வந்து இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கும். 1001 இரவுகள் தொகுப்புல வந்து வேற என்னென்ன கதைகள்லாம் வரும் அப்படின்னா, அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு இல்லைங்களா, அந்த அற்புத விளக்கத்தை தேய்ச்சா ஒரு பூதம் வரும், பூதம் வந்து நீங்க என்ன விஷயம் கேட்டாலும் உங்களுக்கு கிராண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கதை இதுலதான் வரும். அதோட சேர்த்து வந்து அவங்களுக்கு அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை உண்டு. 40 திருடங்க இருப்பாங்க, திறந்திடு சீசேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு வேர்டெல்லாம் வரும். அந்த கதையும் இதுல வர்றது தான். அது மட்டும் இல்லாம வந்து இன்னொரு ஃபேமஸ் கதையா இப்ப வரைக்குமே ஒரு தமிழ் நாளிதழ்ல வந்து தொடர்கதையா வந்துட்டு இருக்க சிந்துபாத், இங்கிலீஷ்ல கூட வந்திருக்கு, தி லேண்ட்லாக்ட் சேலர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து இந்த கதை தொகுப்புல வர்றதுதான். இந்த 3 கதைகளுமே வந்து டிஸ்னி மூவிஸா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல தனி கதைகளாகவும் வந்திருக்கு. பட் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3மே வந்து அரேபியன் நைட்ஸ்ல சேர்க்கப்பட்ட கதைகள் தான், அது வந்து ஒரிஜினலா வந்த கதை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரேபியன் நைட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல எந்த பாஷையில வந்திருக்கு அப்படின்னா, அரேபியன் நைட்ஸ் வந்து இனிஷியலா எதுல வந்திருக்கு அப்படின்னா அரேபியன் லாங்குவேஜ்ல தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த கதை மொத்தமுமே வந்து இஸ்லாம் கண்ட்ரீஸ்ல நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து இனிஷியலி அரேபியன் லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்கும். பட் இன்னைக்கு வந்து நாட்டுல எல்லா மொழிகள்லயுமே ஆல்மோஸ்ட் இந்த புத்தகம் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் முதல் கதை. இந்த புக்கு வந்து யார் வேணாலும் எடுத்து படிச்சு பார்க்கலாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாம லைக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் அடல்ட்ஸ் அந்த வயசுல இருக்கிறவங்க அதை படிக்கிறப்ப வந்து லைட்டா அந்த குழந்தை பருவத்துக்கே போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இது. 2வது கதை வந்து என்ன அப்படின்னா, விக்ரமாதித்தன் கதைகள். என்கிட்ட வந்து 2 புக்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இதுதான் நான் முதல்ல வாங்கின புக்கு. ஆனா இந்த புக்ல வந்து இன்ட்ரடக்டரி பார்ட்லாம் ஒன்றும் தெளிவா இருந்த மாதிரி எனக்கு தோணலை. ஸோ நான் வந்து பெரிய கலெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, இது வந்து நான் வாங்கி பல வருஷங்கள் ஆச்சு. பெரிய கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி இது வந்து போன வருஷம் புக் ஃபேர்ல நான் வாங்கினேன். இதுவும் வந்து நான் அரேபியன் நைட்ஸ்க்கு சொன்ன மாதிரி தான், ப்ராப்பர் பெரிய கலெக்ஷன்லாம் இருக்கு. பட் நமக்கு வந்து அவைலபிளா இருக்கிறது தமிழ்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும்தான். பட் இதுவே நமக்கு தாராளமா போதும். விக்ரமாதித்தன் கதைகளோட கதை என்ன அப்படின்னா, விக்ரமாதித்த ராஜா வந்து உஜ்ஜயினி அப்படிங்கிற நகர ஆண்டு வந்த ஒரு பெரிய புகழ்பெற்ற ராஜா. இந்த ராஜா வந்து ஒரு தீவிரமான காளி தேவியோட பக்தர். விக்ரமாதித்தன் கூடவே வந்து நமக்கு எல்லா கதைகள்லயுமே சொல்லப்படுற ஒரு கேரக்டர் வந்து வேதாளம் அப்படிங்கிற கேரக்டர். அதாவது இந்த வேதாளம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து எப்படி விக்ரமாதித்த ராஜா கிட்ட வந்து சேருதுன்னா, ஒரு தடவை ஒரு மந்திரவாதி வந்து விக்ரமாதித்த ராஜா கிட்ட வந்து சொல்றாரு, அந்த மாதிரி ராஜா, நான் உங்க பேர் புகழெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து அந்த வேதாளம் வந்து ஒரு மரத்துல தொங்கிட்டு இருக்கும். அந்த மரத்துல தலைகீழ தொங்கிட்டு இருக்கும். அந்த மரம் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு சுடுகாட்டுல இருக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி போய் அந்த வேதாளத்தை எனக்காக நீங்க பிடிச்சு கூட்டிட்டு வரணும். அந்த வேதாளத்தை நான் பலி கொடுக்கணும் ராஜா. எனக்கு வந்து சில இதுக்காக அந்த சக்தி தேவைப்படுது. நான் அந்த வேதாளத்தை பலி கொடுக்கணும். நீங்க அந்த வேதாளத்தை எனக்காக கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ராஜா வந்து சரி இவர் வந்து கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போறாரு ராஜாவும்.
வேதாளத்தை போய் கண்டுபிடிக்கிறாரு. அந்த மரத்தெல்லாம் பார்க்குறாரு, கண்டுபிடிக்கிறாரு. வேதாளத்தை தூக்கி தோள்ல போடுறாரு. தோள்ல போடுறப்ப வேதாளம் வந்து ஒரு விஷயம் சொல்லுது. அதாவது நான் வந்து வழிநெடுக நம்ம 2 பேரும் தான் போக போறோம். பெட் துணைக்கு யாருமே இல்ல, போர் அடிக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதையோட முடிவுல உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கான பதில கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல. நான் திருப்பி இந்த வாரத்துக்கு வந்துருவேன். சப்போஸ் அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லாம இருந்தாலோ, இல்ல தப்பான பதில நீங்க சொன்னீங்கனாலோ, உங்க தலை வெடிச்சு சிதறிரும். இதுதான் அந்த வேதாளம் போட்ட கண்டிஷன். விக்ரமாதித்ய ராஜாவும் சரி நம்ம வாக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேதாளமே நீ சொல்ற எல்லா விஷயங்களுக்கும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வேதாளம் வந்து ஒரு ஒரு கதையா சொல்லுது. விக்ரமாதித்ய ராஜா வந்து பயங்கர டேலண்டடு. அவருக்கு எல்லா விஷயங்கள்லயுமே நல்ல ஒரு நாலேஜ் உண்டு. ஸோ அந்த வேதாளம் கேட்க கேட்க எல்லா கேள்விகளுக்குமே டான் கரெக்டான பதில் அவர் சொல்லிடுறாரு. சொல்லி எவ்வளவு தூரம் நடந்து போயிருந்தாலும் திருப்பி வேதாளம் மரத்துக்கு போயிடும். திருப்பி போய் தூக்கிட்டு வருவாரு, திருப்பி கதை சொல்லும், திருப்பி மரத்துக்கு போயிடும். இதே தான் தொடர்ந்துகிட்டு இருக்கோம். எத்தனை கதைகளுக்கு அப்படின்னா 24 கதைகளுக்கு இதுவே தொடர்ந்துகிட்டு இருக்கோம். 25வது கதைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, 25வது கதைக்கு இப்ப வரைக்குமே பதில் கண்டுபிடிக்கப்படலை. அந்த கதை என்ன அப்படின்னா, வேதாளம் வந்து சொல்லும். அதாவது ஒரு நாட்டுல வந்து ஒரு ராஜாவும் இளவரசரும் இருப்பாங்க. அந்த அவங்களுக்கு வந்து அந்த நாட்டுல ஒரு ராணி தேவைப்படுது. ஏன்னா அந்த ராஜாவோட ஒய்ஃப் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ ஒரு ராணி தேவை, நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நாட்டு மக்கள், இளவரசர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ராஜா வந்து ரொம்ப யோசனைக்கு அப்புறம் சரி நான் நாட்டுக்காக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்காக ஒத்துக்குவாரு. அதே சமயத்துல பேரலா என்ன நடக்கும்னா, இன்னொரு நாட்டோட ராணியும் இளவரசியும் ஒரு போர்ல இருந்து தப்பிச்சு தஞ்சமா அந்த காட்டுக்குள்ள வந்து இருப்பாங்க. அந்த நாட்டுல வந்து எந்த ஆண் துணையுமே அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாருமே இறந்துருப்பாங்க. இவங்க 2 பேரும் அந்த காட்டு பக்கமா நடந்து போய்கிட்டு இருக்கப்பதான் அந்த இளவரசர் வந்து வாக்குறுதி வாங்குவாரு ராஜா கிட்ட இருந்து. இந்த மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்காக அப்படின்ட்டு. அப்ப இந்த 2 பேர் இந்த பக்கமா இருப்பாங்க. இவங்க 2 பேர் நடந்து வந்த காலடி தடம் வந்து அந்த மண்ணில் வந்து பதிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே வந்து இந்த இளவரசர் சொல்லுவார், இங்க பாருங்க இந்த 2 பெண்களோட கால் தடம். அவங்களுக்கு நல்ல நாலேஜ் உண்டு, அவங்களுக்கு அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க பெண்களோட கால் தடம் தான் சொல்லிட்டு. ஸோ பெரிய கால் தடம் இருக்க போனா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு இளவரசர் சொல்றாரு. இப்போ சின்ன கால் தடம் இருக்க போனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன நினைச்சு சொன்னாருன்னா, பெரிய கால் தடம் இருந்தா பெரிய பொண்ணா இருக்கும், சின்ன கால் தடம் இருந்தா சின்ன பொண்ணா இருக்கும், சிம்பிள் லாஜிக் அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேரும் அந்த ராணியையும் இளவரசியையும் பாக்குறாங்க. அவங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து சரி நாங்கள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நடக்கிறப்பதான் என்ன விஷயத்தை கவனிக்கிறாங்க அப்படின்னா, சின்ன கால் தடம் வந்து ராணியோடது, பெரிய கால் தடம் வந்து இளவரசியோடது. ஸோ ராஜா இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ராணி வந்து அந்த நாட்டோட இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் வினோதமா இருக்கும் கேட்கறதுக்கே, பட் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வாக்கு கொடுத்துட்டாங்கல்ல முன்னாடியே. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைகளும் பிறக்குது. இப்ப அந்த குழந்தைங்க அவங்களுக்குள்ள என்ன முறை சொல்லி கூப்பிடும் அப்படிங்கறதா வேதாளம் கேட்ட கேள்வி. விக்ரமாதித்தனுக்கு ஒண்ணுமே தெரியல. இதுக்கு என்ன முறை சொல்லி கூப்பிடும்? இந்த கல்யாணமே ஒரு வியர்டான ஒரு விஷயம். என்ன முறைன்னு கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு விக்ரமாதித்தன் பதில் சத்தியமாவே தெரியல. சரி என் தலை வெடிச்சதுன்னா சரிட்டு போறேன், எனக்கு தான் பதில் தெரியாது நான் என்ன பண்ண அப்படின்னு உடனே வேதாளம் வந்து ஆனா அவன் தலைலாம் வெடிச்சு செதறாது, வேதாளமும் திரும்பி போகாது, ஓகேவாவே இருப்பாங்க அவங்க. என்ன நீ இன்னும் எதுவும் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு தெரியும் அந்த கதைக்கு வந்து பதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கதைக்கு வந்து ஏன் இந்த கதை எப்போ சொன்னேன்னா, அந்த கதைக்கு வந்து இன்னும் பதில் இல்லை. எந்த இதுலயுமே வந்து இன்னும் ப்ராப்பரா அதுக்கான பதில் சொல்லலை. ஏன்னா என்ன முறை சொல்லி கூப்பிடுறதுன்னு அவங்களுக்கே தெரியல போல இருக்கு. ஸோ இந்த 25 கதைகளை சொல்லி கூட்டிட்டு வந்துருவார் அவரு. கூட்டிட்டு வந்து வர்றப்பதான் வேதாளம் வந்து இவரோட அந்த அறிவு திறமை எல்லாத்தையும் பார்த்து வியக்கும். ஒரு நல்ல ஒரு மனுஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதாளம் வந்து ஒரு உண்மையை சொல்ல அவர்கிட்ட. அதாவது அந்த மந்திரவாதி வந்து என்னை பிடிச்சிட்டு வர சொன்னா இல்லைங்களா ஒரு மந்திரவாதி, அவன் வந்து என்னோட சேர்த்து உங்களையும் பலி போட போறான். அவனுக்கு வந்து இவ்வளவு அறிவு ஆற்றல் எல்லாமே இருக்கிற ஒரு 2 பேரை பலி கொடுக்கணும். ஏன்னா அந்த வேதாளம் வந்து வேதாளத்துக்கு அப்பமெல்லாம் இருப்பாங்க. அவர் கூட இன்னொரு பிரதரும் இருப்பாரு. இன்னொரு ஒருத்தர் வந்து அந்த வேதாளங்களை வளர்ப்பாரு. வளர்த்து என்ன ஆயிரும்னா, ஒரு வேதாளம் வந்து நல்லா தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் கொடுப்பாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனா இதுக்கு அளவுக்கு அதிகமாவே எல்லா படிப்பு கலைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஒழுங்கா நடத்தவும் மாட்டாங்க. ஸோ என்னன்னா அந்த இதோட தம்பியை தான் வந்து இவங்க அப்பா மட்டும் திருப்பி கொடுத்துட போறாங்க. ஏன்னா தத்தெடுத்து தான் வளர்த்துருப்பாங்க, அப்பா மட்டும் கொடுக்க போறாங்க. ஆனா என்ன பலி கொடுக்க போறாங்க அவங்க? ஸோ என்ன மட்டும் பலி கொடுக்க போறதுல என்னோட சித்தவங்க உங்களையும் பலி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ விக்ரமாதித்தனுக்கு இதை கேட்ட உடனே என்னது என்னையும் பலி கொடுக்க போறாங்களா? சரி வாக்கு கொடுத்தாச்சு, சரி நான் போறேன், காளிதேவி மேல பாரத்தை போட்டுட்டு நான் போறேன், நம்ம என்னன்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்தனும் போறாரு. அங்க போன உடனே அந்த அவர் வந்து சொல்றாரு இந்த மந்திரவாதி, தலையை வந்து இந்த மாதிரி குனிஞ்சு இப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விக்ரமாதித்தன் வந்து ஆஹா அப்ப வந்து குனிறப்ப தலையை வெட்டிடுவா. ஐயோ எனக்கு குனிய தெரியல, இதுக்கு நீங்க ஒரு குனிஞ்சு காட்டுறீங்களா எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் குனிறப்ப அவரோட தலையை விக்ரமாதித்தன் வெட்டிடுறாரு.
இந்த பலி கொடுத்ததுனால காளிதேவி இவர் முன்னாடி வந்து என்னென்ன வரங்கள் வேணும் அப்படின்னு கேளு அப்படிங்கிறாரு. காளிதேவியோட அவங்க அருள் எனக்கு இருந்தா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த இடத்துல வந்து இந்த கதையில 2 வேரியேஷன் வரும். ஒரு வேரியேஷன் என்னன்னா, இந்த வேதாளம் வந்து அவர் கூடவே கடைசி வரைக்கும் மினிஸ்டரா வாழ்ந்ததா ஒரு வேரியேஷன் வரும். இன்னொரு வேரியேஷன் என்ன வரும்னா, இந்த வேதாளம் வந்து என்ன நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போயிரும். ஸோ நீ வந்து எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து உன் கண் முன்னாடி வந்து நிற்பேன், உனக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகும் அப்படின்னு 2 வேரியேஷன் வரும். அதுதான் விக்ரமாதித்தன் கதையோட பேக் ட்ராப். மெயினா ஹைலைட்டா என்ன கதைகள் இருக்கும் அப்படின்னா, இந்த புக்லயும் சரி இந்த புக்லயும் சரி அந்த வேதாளம் வந்து சொன்ன கதைகள் மட்டும்தான் இதுல வந்து ஹைலைட்டா இருக்கும். இதை தவிர்த்து வேற என்ன கதை இதுல மெயினா இருக்கும் அப்படின்னா, இது வந்து விக்ரமாதித்த ராஜா அவருடைய கதை. ஆனா அவருடைய கதையை தாண்டி அவருடைய கதை வந்து ஒரு சைட்ல இருக்கும். இந்த கதை எப்படி வெளியே வருது அப்படின்னா, விக்ரமாதித்தன் வந்து ஒரு சிம்மாசனத்துல தான் உட்காருவார். அந்த சிம்மாசனத்துக்கு 2 சைட்லயுமே வந்து பதுமைகள் உட்கார்ந்துருக்கும். ஒரு படிக்கட்டுக்கும் ஒரு 2 பதுமை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கும். நிறைய படிக்கட்டுகள் இருக்கும். ஒரு 18 17 படிக்கட்டுகள் இருக்கும். அந்த படிக்கட்டுகளோட எண்ணிக்கையும் வந்து நிறைய வேரியேஷன்ஸோட தான் இருக்கு. ஸோ ஒரு 17 18 படிக்கட்டுகள் இருக்கும். ஓவராலா ஒரு 35 கதைகள் வரும் அதுல. ஸோ இந்த சிம்மாசனம் வந்து அவர் இருந்த வரைக்கும் அவர்கிட்டே இருக்குது. அவர் நாட்டை ஆண்டுட்டு அவர் ஒரு காலத்துக்கு அப்புறம் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த சிம்மாசனம் வந்து போஜராஜன் அப்படிங்கிற ஒரு ராஜாக்கு கிடைக்கும். மண்ணை தோன்றப்ப அந்த மண்ணுக்கு இருந்து சிம்மாசனம் வரும். சிம்மாசனம் நல்லா இருக்கே, சரி இப்போ இதில் நான் உட்காந்து ஆட்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவர் முதல் படிக்கட்டில் காலை வைக்க போறப்ப முதல் பதுமை சிரிக்கும். நீ ஒரு ஆள், நீ எப்படி இதுல ஏற போற அப்படின்னு. ஏன் இதுல நான் ஏன் ஏறக்கூடாது அப்படின்ன உடனே அந்த பதுமை சொல்லுங்க, விக்ரமாதித்த ராஜாவை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி அது வந்து விக்ரமாதித்த ராஜாவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அவர் எங்கெங்கெல்லாம் போனாரு, என்னென்ன எப்படிலாம் அவர் பொலிட்டிக்கலா எப்படியெல்லாம் இருந்தாரு, அவர் டிப்ளமேட்டிக்கா எப்படி நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணாரு, அவருக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயங்களா வந்து அது ஒரு கதையா சொல்லிக்கிட்டே போகும். ஸோ இதெல்லாம் சேர்த்து அது ஒரு மெயின் ஸ்டோரியாகவும் கொடுத்துருப்பாங்க. அந்த மெயின் ஸ்டோரிக்குள்ள நான் சொன்ன இந்த வேதாளம் கதைகள் எல்லாமே வந்திருக்கும். ஆனா கடைசியில வந்து இந்த போஜராஜன் ராஜா வந்து ஒரு படிக்கட்டா கேட்டு அவர் ஏற அவரும் வந்து இவருடைய திறமைகள் எல்லாம் ரொம்ப வியந்து பார்த்துருவாரு. கடைசி படிக்கட்டு ஏற போறப்ப அந்த பதுமைகளே பெர்மிஷன் கொடுத்துரும். நீங்க உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கான்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அவ்வளவுதான், நீங்க தாராளமா ஏறி ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இதுதான் வந்து அதோடைய மெயின் கதை. அதோடைய சப் கதையா தான் இது வந்திருக்கும். இது வந்து இந்த கதைகள் வந்து இனிஷியலா வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்போ வந்து எல்லா லாங்குவேஜஸ்லயுமே ஆல்மோஸ்ட் இருக்கு. நான் 3வது சொல்ல போற கதை வந்து பஞ்சதந்திர கதைகள். பஞ்சதந்திர கதைகள் வந்து நம்ம சின்ன வயசுல நமக்கு இண்டிவிஜுவல் கதைகளா நம்ம வந்து நிறைய இடங்கள்ல படிச்சிருப்போம். பட் பஞ்சதந்திர கதைகள் வந்து ஒரு கலெக்ஷனாவே இருக்கு. அந்த புக் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட இல்லை. பட் அதுவும் வந்து லிட்ரலி இவ்வளோ பெரிய புக் தான். உங்களுக்கு இமேஜ் போட்டிருக்கேன். அதுவும் லிட்ரலி இவ்வளோ பெரிய புக்கு தான். அதுலேயே நிறைய கதைகள் இருக்கும். பஞ்சதந்திரம் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்தது அப்படின்னா, பஞ்ச அப்படின்னா அது ஒரு ஹிந்தி வார்த்தை. அதோடைய அர்த்தம் வந்து 5. ஸோ 5 வகையான விஷயங்கள் வந்து அந்த புத்தகத்துல மெயினா சொல்லப்பட்டிருக்கும். அந்த 5 வகையான விஷயங்களுமே வந்து கதை மூலமா சொல்லப்பட்டிருக்கும். இந்த கதையோட பின் கதை என்ன அப்படின்னா, விஷ்ணு சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணர் இருப்பாரு. அவர் வந்து ஒரு ராஜா கிட்ட இருப்பாரு. அந்த ராஜாக்கு வந்து 3 பசங்க இருப்பாங்க. 3 பசங்களுமே வந்து சரியான மக்கா இருப்பாங்க. என்ன படிப்பு சொல்லி கொடுத்தாலும் ஏறாது. அவங்க எந்த கலைகள்லையுமே தேராம எந்த விஷயமும் தெரிஞ்சுக்காம இருப்பாங்க. நாளைக்கு நாட்டை ஆள போற பசங்க வந்து இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் சரி இந்த விஷ்ணு சர்மான்னு இவர் இருக்காரு இல்லையா, இவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து நம்ம பசங்களை வந்து ஒப்படைச்சு ஏதாவது பண்ணி கொடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பசங்களையும் கூட்டிட்டு போறாரு. விஷ்ணு சர்மாவும் பார்த்துட்டு சரி இவ்வளவுதானே, நான் வந்து கத்துக் கொடுக்குறேன் மகாராஜா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து நிறைய புத்தகங்கள் எல்லாம் வச்சு அவரும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு. கலைகள்லாம் சொல்லி கொடுக்க ட்ரை பண்றாரு. பட் இந்த 3 பசங்களும் வந்து சரியான மக்குத்தட்டி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே மண்டையில ஏறல. ராஜாவுக்கு வர வாக்கு கொடுத்துட்டேன், இவங்களுக்கு எப்படி நான் மண்டல் எல்லாத்தையும் ஏற்ற போறேன் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவருக்கு வந்து ஒரு ஐடியா வரும். சரி இவங்களுக்கு வந்து அடிப்படையா சில விஷயங்களை இப்படி சொல்லி கொடுத்தா தானே புரியல, ஒருவேளை நான் அதெல்லாம் கதை மூலமா சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கதை மூலமா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கதைகளோட கம்பைலேஷன் தான் பஞ்சதந்திர கதைகள். இந்த பஞ்சதந்திர கதைகள்ல வந்து 5 தந்திரங்கள் உண்டு. அதாவது முதல் 2 தந்திரங்களுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தினது. அதாவது மித்ர பேதம், மித்ர லாபம். மித்ர பேதம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட லாஸை குறிக்கிறது. மித்ர லாபம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால நமக்கு வர்ற கெயினை குறிக்கிறது. இந்த முதல் 2 கதைகளுமே வந்து முக்காவாசி சிம்பிளான கதைகளாக தான் இருக்கும். அதாவது இந்த அனிமல்ஸ் எல்லாம் ஒன்று கூட ஒன்று இருந்து ஹெல்ப் பண்ணிக்கும் அந்த மாதிரி விஷயங்களாக தான் சொல்லியிருப்பாங்க. பஞ்சதந்திர கதைகளில் வந்து முக்காவாசி 95% அனிமல்ஸ் தான் வரும். அனிமல்ஸ் வந்து எப்படி ஒன்னோட ஒன்று எப்படி அமைதியாக வாழுது, அந்த அனிமல்ஸ்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள் அது எப்படி சமாதானம் ஆகுது, இந்த காட்டுக்கு ராஜாவை எப்படி சூஸ் பண்ணாங்க, ஏன் சிங்கராஜாவை வந்து ராஜாவை சூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்க.
இந்த ரெண்டுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ணி சொல்லப்பட்டதுனால இந்த 2 கதைகள்ல இருந்து வந்த கதைகளை தான் நம்ம வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல நிறைய படிச்சிருப்போம். அந்த அதாவது வந்து இப்போ ஒரு குரூப்பா வந்து பறவைகள்லாம் வந்து ஒரு வலையில மாட்டிக்கும். அப்ப வந்து வெளியே வர முடியாம தவிக்கிறப்ப இன்னொரு பறவை வந்து அதுங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணி அதை காப்பாத்தி விடும். ஏன்னா வந்து இந்த பறவைகள்லாம் அந்த பறவைக்கு முன்னாடி ஒரு காலத்துல ஹெல்ப் பண்ணிருக்கும். ஸோ நீங்க முன்னாடி என்ன செய்றீங்களோ அது உங்களுக்கு பின்னாடி கிடைக்கும். அது நன்மையோ தீமையோ அப்படின்றத பத்தி வலியுறுத்தி சொல்றது தான் இந்த 2 கான்செப்டுமே. 3வது கான்செப்டோட பேர் வந்து காக்கலோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பகுதி முழுக்க வந்து காகங்களையும் ஆந்தைகளையும் பத்தி சொல்றது. இந்த பகுதி முக்கியமா எதை பத்தி சொல்லும் அப்படின்னா காகங்கள், ஆந்தைகள் ஒண்ணு. மெயின் அதோடைய தீம் செட்டிங் வந்து வார், பீஸ், அந்த பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் அதெல்லாம் தான் இதுல இருந்து மெயினா டீல் பண்ணப்பட்டிருக்கும். இது வந்து அது மட்டும் இல்லாம நாட்டோட ஆள போறவங்க அந்த 3 பசங்களுமே. ஸோ அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களுமே வந்து இந்த கதைகள் மூலமா சொல்லப்பட்டிருக்கும். நல்ல செக்மெண்ட் வந்து என்னன்னா லப்த பிரணாசம், அதாவது நம்ம கெயின் பண்ண விஷயங்களை எப்படி காப்பாத்தி வச்சுக்கணும், என்ன பண்ணா அந்த விஷயங்கள் நம்மளை விட்டு போகும், என்ன பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற சொல்றக்கூடிய விஷயங்கள் தான் அது. 5வது செக்மெண்ட் வந்து ரேஷ் டீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது ஒரு விஷயத்தை வந்து அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அவசரப்பட்டு ஒரு விஷயத்துல நம்ம முடிவெடுத்துட்டோம்னா நஷ்டம் நமக்கு தான் அப்படின்றத குறிப்பிடுறது தான் 5வது செக்மெண்ட். இந்த 2 செக்மெண்ட்டுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த நமக்கு கிடைக்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு கிடைக்கிறது அதை தாண்டி அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கறது தான் லாங் ரன்ல நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கதைகள்ல எல்லாம் அடங்கியிருக்கும். சிறந்த உதாரணமா சொல்ல போனா அந்த சின்ன வயசுல ஒரு மங்கூஸ் கதை படிச்சிருப்போம் இல்லையா. ஒரு வீட்டுல வந்து ஒரு மங்கூஸ் வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுல வந்து குழந்தை தூங்கிட்டு இருக்கும். ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள வரும். அந்த மங்கூஸ் போய் அந்த பாம்பை வந்து கடிச்சு கொன்னுடும். ஆனா வீட்டுக்குள்ள அந்த அவங்க நுழையிறப்பவே வந்து இந்த மங்கூஸ் வாயில ரத்தமா இருக்கிறத பார்த்தோன்னா ஐயோ பிள்ளையை தான் நோ பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி குச்சி வச்சு அடிச்சு கொண்டுருவாங்க. கடைசியில் பார்த்தா உள்ள சேஃபா பிள்ளை தூங்கிட்டு இருக்கும். ஆனா அந்த பாம்பை அது கடிச்சு கொண்டிருக்கும். ஸோ நம்ம வந்து அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டோமே, நமக்கு ஒரு நல்ல காவக்காரனா இருந்தது இப்படி போயிடுச்சு, நம்மளோட தப்பால இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த கதை அது வந்து இதுக்கான சிறந்த உதாரணம். அங்க இருக்கிற எல்லா கதைகளுமே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 5 விஷயங்களையும் வந்து மூலக்கருவா வச்சுதான் இந்த பஞ்சதந்திர கதைகள் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த பஞ்சதந்திர கதைகள் வந்து இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 95% அனிமல்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த மிச்சம் இருக்க 5% வந்து லைக் இந்த ரொமான்ஸ், லவ், யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அந்த மாதிரி விஷயங்கள். அதாவது நம்ம சராசரி மனுஷங்க தினசரி வாழ்க்கையில சந்திக்கிற மனுஷங்களை வந்து யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது அந்த மாதிரி விஷயங்களும் இதுல இருக்கும். நம்ம இதுல இருந்து வந்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா அது அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்த விஷயம். ஒரு அடல்ட்டா இருக்கிறப்ப நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கும். ஸோ அதை டேக் அவேஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு சில விஷயங்கள் இருக்கும், சில விஷயங்கள் இருக்காது. அது அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்த விஷயம் தான், நான் முன்னாடி சொன்ன மாதிரியே. பட் ஆன் த ஹோலா வந்து ஒரு பேக்கேஜா பாக்குறப்ப நமக்கு படிக்கிறதுக்கு வந்து சூப்பரா இருக்கும் இந்த கதை தொகுப்பு. இந்த 3 கதை தொகுப்புகளுமே வந்து டெஃபினட்டா லைஃப்ல வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸாவது நம்ம படிக்க ட்ரை பண்ணலாம் இந்த புத்தகங்களை. ஏன்னா இது வந்து சின்ன சிம்பிளான ஸ்டோரி புக்ஸ் தான் இது எல்லாமே. தமிழ்ல வந்து ஒரு கிளாசிக் ஒரு நாவல்ஸ் அப்படி ஒரு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து பயங்கர சிம்பிளான நாவல்ஸ் அண்ட் யார் வேணாலும் படிக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இதை டெஃபினட்டா ஒரு ட்ரை கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். ஒரு ட்ரையலுக்காக வந்து நெட்ல வந்து இதுல சில கதைகளெல்லாம் வந்து நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 புத்தகங்கள்ல இருந்துமே நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீயாவே கிடைக்கும் உங்களுக்கு நெட்ல. நீங்க தேடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சில கதைகளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் கதையை படித்து பார்க்கலாம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மீ.